ஹாய் சாக்லேட் ஸ்குவாட், வெல்கம் டு டே 3 ஆஃப் 70s சாக்லேட் சீரிஸ். இன்னைக்கு நம்ம ஸ்பாட்லைட்ல இருக்கிறது கிரன்ச்சி கிறிஸ்பி கிளாசிக் கிட்கட். ஹாவ் அ கிட்கட்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பிரேக்குக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி லேபே ஒளிஞ்சிருக்குங்க. வாங்க பார்க்கலாம். நமக்கு எப்பவும் கிட்கட் தான் ஞாபகம் வருது. ரெட் ரேப்பர், 4 ஃபிங்கர், கிரன்ச்சி சவுண்ட், ஒரு நாஸ்டாலஜி வைபில். அந்த கிரன்ச்சுக்குள்ள 3 லேயர்ஸ் இருக்கு. வேஃபர், சாக்லேட் கோட்டிங், வேஃபருக்குள்ள இருக்க சுகரி க்ரீம் லேயர். இன்க்ரீடியன்ஸ் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்க்கலாமா? கிட்கட் ஃபேக்ட்ரிக்குள்ளார கிட்கட்லாம் பிரேக் ஆகி தூளா இருக்கும்னா இதெல்லாம் தூக்கி போட்டுருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதெல்லாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி வேஃபருக்குள்ளார க்ரீம் மாதிரி ரீயூஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஓகே, மெயின் கண்டென்ட்குள்ள போவோம். ஆப்வியஸா சுகர் தாங்க. 48 to 50% மேல சுகர் இருக்கு. ஒரு பார் சாப்பிட்றதுனால 5 டேபிள் ஸ்பூனுக்கு மேல உள்ள போகுது. வேஃபருக்கு ஆட்டா ரெகுலரான சாக்லேட்குள்ளே இருக்க மாதிரி கொக்கோ சாலிட், மில்க் சாலிட், ப்ராசஸ்டு ஃபேட் அண்ட் கெமிக்கல் எமுல்சிஃபையரும் இதுக்குள்ளே இருக்குது. ஆட்டா சுகர் எல்லாம் சேர்ந்து 63% மேலே ஹை காப்ஸ் தருது. அப்புறம் 520 கேலரிஸ், ஃபேட் 26 கிராமுக்கு மேலே, ப்ரோட்டீன் 5 கிராமும், ஃபைபர் 1 கிராமுக்கும் கம்மியாக இருக்குது. கிட்கட் ஹாவ் அ பிரேக்குன்னு சொல்லிட்டு அதிகமாக பிரேக் எடுத்துக்கிட்டா கேலரிஸும் சுகரும் தாங்க வரும். கிட்கட்டுக்கு கிரேசி ஃபேனாக இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க.